ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசிவரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு ரெசிபி வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை தோல் சீவி நல்லா சுத்தம் செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கை வாங்கின அன்றைக்கே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்த மரவள்ளி கிழங்கை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கிழங்கை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ஒரு விசில் வச்சா போதும். அதுக்கு மேலே நீங்கள் 2 விசில் வச்சிங்கன்னா கிழங்கு குழஞ்சிரும். A few moments later. இப்போ நம்ம கிழங்கை வேக வச்சு எடுத்தாச்சு. கிழங்கு வேக வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வேக வச்ச கிழங்கு அப்படியே கூடவே எடுத்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கூடயே சேர்த்து நல்ல சிவக்க வறுத்துக்கலாம். மூணு வரமிளகாவை கிள்ளி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கோட துருவி எடுத்துருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டை சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த மரவள்ளி கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.